இங்க வந்து கரூருக்கு போயிருந்தது இடைத்தேர்தலை மனசுல வச்சுட்டு தான் கரூரே போயிருக்கிறாரு. அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒரு நாள் முன்னாடி கிடைச்சிருந்தா அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டு இருப்பார். யார் கூட்டு களவாணி? இவர் தானே கூட்டு களவாணி. இப்ப திமுக கூட்டணியே இல்ல, அது செதறி போச்சு. இப்ப திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இவர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்திருக்கிறார்கள். அப்ப யார் கொத்து பரோட்டா? இவர் தான் கொத்து பரோட்டா. இவர் தான், இவருடைய கூட்டணி, இவர் தான் வந்து கொத்து பரோட்டாவாக செயல்படுகிறார். பேசும்போது பார்த்து பேசணும். இதெல்லாம் அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை பத்தி ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவங்களே இன்னைக்கு பொது வழியில சொல்றாங்க குதிரை பேரம் நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிற மாதிரியும் ரொம்ப நாளைக்கு இது நிலைக்காது. தேர்தல் எவ்வளவு அதிவிரைவில் தேர்தல் வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அது மூணு அத கத்தி தொங்குது. விஜய் அவர்களின் ஆட்சி மீது அந்த 3 கத்தி தொங்குது. இத பாஜக கையில் எடுப்பாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி கையில் எடுப்பாங்க? விஜய் ஆட்சி இந்து விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி கையில் எடுப்பாங்க. பாஜக ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடுத்த கட்டம் என்ன? உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்றப்பாங்க. ஐயோ போச்சுடா, நாம நினைச்சது ஒண்ணு எதிர்பார்க்கறது ஒண்ணுன்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மீண்டும் எடப்பாடியார் காலில் வந்து சரணடைவார்கள். நாளைய நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கரூருக்கு நம்ம முதல்வர் விஜய் போயிருந்தாரு. அங்க மேடையில பேசும்போது பாட்டு படிச்சாரு, ஓடு ஓடுன்னு பாட்டு படிச்சாரு. குறிப்பா திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. வழக்கம் போல இந்த ஆட்சியை கவுக்க அவங்க பிளான் பண்ணாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றத மாதிரி கூட்டுக்களவாணின்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இங்க வந்து கரூருக்கு போயிருந்தது ஆக்சுவலா அவர் வந்து இடைத்தேர்தலை மனசுல வச்சுட்டு தான் கரூரே போயிருக்கிறாரு. அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒரு நாள் முன்னாடி கிடைச்சிருந்தா அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அவர் கரூர் போன அன்னைக்கு மாலை தான் உயர்நீதிமன்றம் இந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு அந்த தடை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அது முன்னாடியே கிடைச்சுன்னா கரூர் போயிருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு முதல்வர் போலவே நடந்துக்கலங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்வர் போலவே நடந்துக்கல. அவர் வந்து ஒரு நடிகர் போலத்தான் அவர் வந்து இன்னும் அவர் மறந்துட்டார் போல் இருக்கு. அவர் முதல்வர்ன்றதே மறந்துட்டார். இன்னும் அந்த எலெக்ஷன் அந்த இதுலயே இருந்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த எலெக்ஷன் இருக்குது அப்படின்ற இதுலயே வந்து அதே இதுலதான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் தேர்தல் பிரச்சார கூட்டம் போலதான் நடந்துச்சு. அவர் முதல்வர்ன்றதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்வர்னாக்க அதுக்கு ஒரு பொறுப்புலாம் இருக்கு. ஒரு பொறுப்புள்ள முதல்வராக அவருடைய உரையை நாம் பார்க்க முடியவில்லை. ஒரு நடிகராக, ஒரு கட்சியின் தலைவராக இன்னும் அந்த தேர்தல் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க, கூட்டு களவாணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் கூட்டு களவாணி? தாவேகாவும் அந்த திமுக கூட்டணியில இருந்து போட்டி பெற்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அந்த கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவர்களை இவர் வந்து இப்ப கூட்டணி அமைச்சு இது பண்ணிருக்காரு. யார் கூட்டு களவாணி? இவர் தானே கூட்டு களவாணி. இப்ப திமுக கூட்டணியே இல்ல, அது செதறி போச்சு. சதுர் தேங்காய் மாதிரி ஃபுல்லா செதறி போய் போச்சு திமுக கூட்டணி. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இவர் வந்து யாரோட கூட்டணி இப்ப வச்சிருக்கிறாரு? தேர்தல் போது திமுக கூட்டணியாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி, திமுகவுடன் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி, திமுகவுடன் கூட்டணியாக இருந்த ஐயுஎம்எல் கட்சி, இவங்களோட தான் இவர் இப்ப கூட்டணி வச்சிருக்கிறார். சார், தேர்தலுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டணி இப்ப சப்போர்ட் பண்ற கட்சியினரை சொல்லியிருக்காரு சார். தேர்தலுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி கூட்டணி விமர்சனம் செய்தவங்க அவங்க கூட இப்ப இவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்ப இவர் வந்து கல்லாப்பட்டி இல்லாத வேற என்ன பொட்டி ஆகும்? இவர் வந்து பெருங்காய பொட்டின்னு வச்சுக்கலாமா, இல்ல அஞ்சனை பொட்டி கூட்டணி வச்சுக்கலாமா? என்ன பட்டி இது வந்து? இவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அத கள்ள இது கூட்டணின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் தான் வந்து இப்ப வந்து கூட்டணி எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக
மக்கள் வந்து புறக்கணிக்கவில்லை, அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. அதிமுகவிற்கு மக்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள், அதிமுக தனித்து வாங்கிய வாக்குகள் 1,04,00,000 வாக்குகள். அதே போல பாத்தீங்கன்னா கூட்டணியோட பாத்தீங்கன்னா 1,35,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில 5 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து போராட்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவரு தாவேகா கட்சி வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தினார். அந்த விக்கிரவாண்டி பகுதியில 8 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ தொகுதியாச்சும் வாங்கினாங்களா அந்த விக்கிரவாண்டி பகுதியில? அங்கதான முதல் மாநாடு நினைச்சாங்க. அப்ப அதெல்லாம் கொத்து பரோட்டா இல்லையா? அது என்ன பரோட்டா? பரோட்டாவோட சால்னாவும் சேர்ந்து இருக்கிறதா? அந்த இது விக்கிரவாண்டி நடத்தி இது பண்ணியிருந்தப்ப எல்லாம் தோல்விதான். அதாவது 234 தொகுதிகள்ல 126 தொகுதிகள் இவர்களை புறக்கணித்து இருக்கிறது. தாவேகா கட்சியை 126 தொகுதிகள் தாவேகாவை புறக்கணித்து இருக்கிறது. இவருக்கு எவ்வளவு? 108. அப்ப எது பெருசு? 126 தானே பெருசு. புறக்கணித்து இருக்கிறார்களே மக்கள். 126 தொகுதி மக்கள் இவர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்து இருக்கிறார்கள். அப்ப யார் கொத்து பரோட்டா? இவர் தான் கொத்து பரோட்டா. இவர் தான், இவருடைய கூட்டணி, இவர் தான் வந்து கொத்து பரோட்டாவாக செயல்படுகிறார். பேசும்போது பார்த்து பேசணும், இதெல்லாம் பக்குவமா பேசணும், சுதானமா பேசணும். இவர் வந்து அந்த அவர் முதல்வர் பொறுப்பு இல்லாத அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக, ஒரு நடிகராக பேசியிருக்கிறார். இது மக்கள் வந்து ரசிக்கல. இதை வந்து ரசிக்கல மக்கள் வந்து. சார், குறிப்பா ஊழலை ஒழிக்க போறோம், யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதிமுக இருந்து போன எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல வழக்குகள் இருக்கிறது, சி. விஜயபாஸ்கர் மேலே வழக்குகள் இருக்கிறது. சோ இவங்க எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்களே சார். சோ எப்படி சார் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில சொல்லியிருக்காரு சார். அதுதான் சார், இவரு ஊழலை ஒழிப்போன் அவரு ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் அவருடன் இருப்பவர்கள் அவருக்கு ஊழல்ல இதா இருக்காது. அவர் ஒரு தனிப்பட்ட நபராக அவருடைய ஆசை நல்ல, அவருடைய ஆசை, எண்ணம், கனவு இதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருக்குது. ஆனா அவர் கூட பயணித்து இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவை சகாக்கள், குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா, அவருடைய முக்கிய பங்கு, அவர் பேர்லயே இடி ஒரு வழக்கு இருக்குது. அவர் பேர்லயும் அவருடைய மனைவி பேர்லயும் ஒரு அமலாக்கத்துறையினால் இது பண்ணக்கூடிய அந்த லாட்டரியில முறைகேடுகள் செய்ததாக பல்வேறு, அவர் மேல ஒரு குற்ற வழக்கு இருக்குது. அதிமுகவிலிருந்து இந்த கட்சியில தாவேகா வந்து சேர்ந்தாங்க இல்ல, எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், இவங்க பேர்ல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் போட்டு கேஸ் நிலுவையில் இருக்குது. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறப்ப அவர் வந்து அவங்க சொல்லுவாங்க, முட்டு கொடுப்பாங்க அவங்க தாவேகா கட்சியில அவர் பேர்ல குற்றம் சுமத்தப்பட்டவரா அப்படின்னு சொல்லி இதுவா இருப்பாங்க. நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்ப இவங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இவருடைய கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப சிபிஐ வழக்கா இருக்கட்டும், இல்ல அமலாக்கத்துறை வழக்காக இருக்கட்டும், இல்ல உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்காக இருக்கட்டும், வழக்கு அரசு சார்பா வாதாடக்கூடியவங்க யார் வாதாடுவாங்க? அரசு சார்பா. அரசு சார்பா இந்த டிவிகே கட்சியை சார்ந்த அந்த வழக்கறிஞர் தான் அரசு சார்பா வாதாடுவாங்க. அப்ப இவருடைய கட்சியில ஆளுங்கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார். அப்ப அரசு சார்பா வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இவருக்கு ஆதரவாக வாதாடுவாரா இல்ல எதிர்த்து வாதாடுவாரா? இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? என்ன, ஏன்னா இதுதான் வந்து இவங்க போகக்கூடிய நோக்கமே அதுதான். இன்னைக்கு பேர்ல கேஸ் இருக்கு, ஆளுங்கட்சியோட போய் நம்ம போய் போனோம்னா நம்ம கேஸ் எல்லாம் வந்து அவங்க விடுவிச்சு வந்துடலான்ற ஒரு இதனாலதான் போய் சேர்றாங்க. இந்த கேள்விக்கு இப்ப இவங்களுடைய கேஸ்ல உயர்நீதிமன்றமோ இல்ல சிபிஐயோ இல்ல அமலாக்கத்துறையோ இவங்கள்ட்ட வாதாடுறப்ப ஒண்ணு இவங்களுடைய வக்கீல் இருப்பாங்க, விஜயபாஸ்கர் தரப்பு இருக்க விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ட், அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வக்கீல் வாதாடுவாங்க. அரசு சார்பா ஒருத்தங்க, ஏன்னா இவங்க பதவியில இருக்கிறப்பதான் இது போன்ற முறைகேடுகள் நடந்தது. அப்ப அரசு சார்பா வாதாடக்கூடிய அந்த வழக்கறிஞர் யாருக்கு ஆதரவா பேசுவாங்க? அவங்க நிச்சயமாக இவர் ஆளுங்கட்சியில இருக்கான்றதுனால இவருக்கு சார்பா தான் பேசுவாங்க. அதுதான் நம்ம தொண்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் மக்கள் வைக்கின்ற ஒரு விமர்சனம். இதை வந்து முதல்வர் அவர்கள் தவிர்த்திருக்கணும். இவங்களுக்கு இந்த குட்கால முறைகேடு செய்தவங்களே கூட வச்சுருக்கிறாரு, நில அபகரிப்புல கூட வச்சுருக்கிறார், இது போல வச்சுருக்கிறதுல முதல்வருக்கு தான் இது அவப்பெயர். இதனால இவரு தான் ஊழல ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கட்சியில ஊழலுக்கு இவர் வந்து இடம் கொடுக்கிறார்.
சார் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போது ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு, எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு தாவேக்காவில இருந்து அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருச்சுன்னாரு. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்துல அப்படிலாம் இல்ல, நாங்களா தான் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. அதாவது அவருடைய அதாவது என்ன நடந்திருக்கோ உண்மை என்னைக்குமே வந்து பொய்த்து போவாது சார். உண்மை நடந்திருக்கிறது எப்படின்னா வெளிப்படும் உண்மை. அவரு வந்து அவரையும் அறியாத உண்மை வந்து விட்டது. அது அப்புறம் ரியலைஸ் பண்ணிருக்காரு. ஐயோ, நடந்த உண்மையை நம்ம சொல்லிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே அப்படின்றதுனால திருப்பி அதுக்கு வந்து அவர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றார். இப்ப கடந்த 2, 3 நாட்களாக இப்ப வந்து அரசு மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது. இப்ப நேற்றைக்கோ இன்றைக்கோ பார்த்த ஒரு பிரபல நாளிதழ்ல இந்த குதிரை பேரம் தொடர்பாக 35 கோடி இவங்க சொல்றாங்கல்ல குற்றச்சாட்டு, ஒரு எம்எல்ஏக்கு ஊத்தங்கரை எம்எல்ஏக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதற்கு வந்து இப்ப அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சிருச்சு. ம். அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சு இப்ப நோண்டி நுங்க எடுக்க போறாங்க. அப்ப தெரியும். அப்ப வந்து இவங்களுடைய உண்மையான இது யார் இதுன்றது இப்ப தெரிய வரும். ஏன்னா குதிரை பேரம் என்பது இவ்வளவு நாளா அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை பத்தி ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வீரபாண்டியன் அவங்க இருக்கக்கூடிய பேசியிருக்காரு சார். ம், ம், அவங்களே இன்னைக்கு பொது வழியில சொல்றாங்க குதிரை பேரம் நடந்திருக்குதுன்ட்டு. அப்ப ம். ஏன் கூட்டணி அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க? குதிரை பேரம் நடந்திருக்குன்னா அப்ப ஏன் நீங்க கூட்டணியில இருக்கீங்க? வெட்டு வெளில வர வேண்டியது தானே? ஆதரவு விட்டு வெளில வர வேண்டியது தானே? இதெல்லாம் பாக்குறப்ப மக்கள் வந்து என்ன இதுன்னு ஒரு இது இவங்க கம்யூனிஸ்ட் அவங்க கூட்டணியில இருப்பாங்களாம், ஆதரவு தருவாங்களாம். ஆனா அதே கம்யூனிஸ்ட் வெளியில வந்து பொது வழியில பத்திரிகையாளர் கிட்ட குதிரை பேரம் நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களும் ஒரு பக்கம் ஏதாவது பாக்குறப்ப எங்கன்னா இவங்க வந்து குதிரை பேரத்தை அப்ப தடுக்க தானே நீங்க வர வேண்டியது தானே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி சொல்றீங்களே வெளியே வர வேண்டியது தானே ஆதரவை நீக்கி விட்டு கேட்டா அவங்க சொல்லுவாங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் இது ஒரு இது உருட்டுவாங்க. பாஜக எல்லாம் உள்ள வர முடியாது சார். இதெல்லாம் வந்து சும்மா இந்த உருட்ட மக்கள் எல்லாம் நம்ப தயாராக இல்லை. இப்ப பாஜக கூட இணைப்புல கையோடு இருக்கிறது இவர் தான் இது பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இது வந்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிற மாதிரியும் ரொம்ப நாளைக்கு இது நிலைக்காது. அது வந்து இப்படியே நிலைக்காது. மீண்டும் ஒரு தேர்தல் எவ்வளவு அதிவிரைவில் தேர்தல் வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. So, ஒருவேளை குதிரை பேரம் வந்து அமலாக்கத்துறையால் நிரூபிக்கப்பட்டால் தாவேகா ஆட்சி களையக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல சார்? அதுதான் சார் இப்ப எல்லாரும் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் வந்து இதுக்கு வந்து விசாரணை இது பண்ணணும்னு பண்ணிடுறாங்க. அதுதான் இப்ப வந்து பிஜேபிக்கு இது ஒரு பார்கெனிங் பவர். நான் சொல்லும்படியா கேட்கலையா இல்லையா இந்த குதிரை பேரத்தை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இப்ப வந்து மிரட்டக்கூடிய தோணியில பிஜேபி அந்த இதை இது பண்ணுவாங்க. ரெண்டாவது இப்ப தமிழகத்துக்கு முழு நேர ஆளுநர் இல்லை. ஒரு முழு நேர ஆளுநராக இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் கூட ஒரு முழு நேர ஆளுநர் வருவார். தேசிய பாதுகாப்புக்கெல்லாம் இது பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி வந்து சென்ற மாதம் ஒரு ஓய்வு பெற்றார். அவரை இப்ப முழு நேர ஆளுநராக அப்பாயின்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ ஆளுநரை விட இப்ப 3 முக்கியமான கேஸ் இருக்கு சார் சுப்ரீம் கோர்ட்ல. இந்த வாரம் நம்ம முழுக்க கவனிக்கணும். 3 முக்கியமான கேஸ் ம், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது 3 அத கத்தி தொங்குது. விஜய் அவர்களின் ஆட்சி மீது அந்த 3 கத்தி தொங்குது. ம், முதல் இது என்னன்னாக்க எல்லாரும் இப்ப பிஜேபி எல்லாம் அதை வந்து இப்ப எடுத்து இது பண்ணிருப்பாங்க. தமிழக அரசு இந்த பசு வதை அதுக்கு வந்து தடை சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சாங்க. ம், இந்த பசுக்கள் வந்து வெட்டுறது ஸ்லாட்டர் பண்றதுக்கு தடை விதிச்சாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இந்த தடையை எதிர்த்து அப்பீல் போயிருக்குது தமிழக அரசு. இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அப்பீல் போயிருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இத பாஜக கையில் எடுப்பாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி கையில் எடுப்பாங்க? விஜய் ஆட்சி இந்து விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி கையில் எடுப்பாங்க. பாஜக ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ம், ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. அடுத்த கேஸ் வந்து இப்ப ஏவா வேலு அவர்கள் வந்து அவருக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. அவர் இந்த லுக் அவுட் நோட்டீஸ ஸ்குவாஷ் பண்றதுக்கு ஒரு உத்தரவு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்குது. ஸோ அந்த உத்தரவு பிரகாரம் அது 15ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து அவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த டிவிஎஸ்சியில் ஆஜராகிறேன்னு சொல்லி இருக்கிறார். ம், அது வரைக்கும் வெயிட் பண்ணாத உடனடியாக தாவேகா தமிழக அரசு தாவேகா அவங்க அரசு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை இதுக்கு மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இந்த ஏவா வேலு மீது இருக்கக்கூடிய அந்த
லுக் அவுட் நோட்டீஸை, அந்த தடையை ஸ்டே இது பண்றதுக்கோசரம் திருப்பி மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இது இரண்டாவது வழக்கு. மூன்றாவது இன்னொரு வழக்கு என்னன்னா, இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கு அது சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு தடை ஆணை போட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா, நடத்தக்கூடாதுன்னு. அதற்கு இப்ப போயிருக்கிறான். அதிமுக ரிசைன் பண்ணிட்டு அந்த 5 நபர்கள் அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு போட்டு இது பண்ண பேர் வெங்கடாச்சலமா வெங்கடாச்சலபதினு நினைக்கிறேன், ஒரு தனி நபர், திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவரு தான் இப்ப இந்த உயர்நீதிமன்றத்தில் போய் தடை ஆணை பெற்று இருக்கிறார். அவரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேவியட் மனு போட்டிருக்கிறார். கேவியட் மனு போடுற இதன் மீது இந்த அரசு எதனா, தாவேகா அரசு உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு எதனா அப்பீல் போட்டுச்சுன்னா அவருடைய வாதத்தை கேட்காமல் இந்த எதுவும் செய்யக்கூடாது கேவியட் போட்டிருக்கிறார். சோ இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்க அடுத்து இந்த 3 வழக்குகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்குகள். சோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்க பயங்கரமா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியது. சோ அவர்கிட்ட உச்ச நீதிமன்றம் அவருடைய கேவியட் மனுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாதத்தை வைத்தார்னா, அப்ப எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய இதை சொல்லுவாங்க. இதுல முக்கியமா உற்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் எலெக்ஷன் கமிஷன்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, தேர்தல் நடத்தை விதிமுறை பிரகாரம் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது, சிறுவர்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. சோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதை இது நாங்க தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுவாங்க, நாங்க இந்த இதை ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிருக்கோம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் கமிஷன் அவங்களுடைய வாதத்தை வைப்பார்கள். அப்ப பெட்டிஷனரா இருக்கக்கூடிய இவருடைய இது பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு குளறுபடி இவங்களுடைய கட்சி அங்கீகாரமே ரத்து ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா கட்சி இதுவரைக்கும் அங்கீகாரம் வரல. அதாவது தேர்தல் இப்பதான் வந்திருக்காங்க. அந்த தாவேகா என்கின்ற கட்சி இப்ப மாநில கட்சியா அங்கீகாரம் இதுவரை பெறவில்லை. ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட். எனக்கு தெரிந்தவரை இதுவரைக்கும் மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைக்கவில்லை தாவேகா கட்சிக்கு. இனிமேதான் வரணும் அது சோ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறுவதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இந்த கட்சியினுடைய மாநில அங்கீகாரத்தையே ரத்து செய்வதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த கட்சி அங்கீகாரம் ரத்து ஆயிடுச்சுன்னா அந்த விசில் சின்னமும் முடக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அதனால பார்த்தா மேலும் மேலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, குதிரை பேரம்னு இதெல்லாம் இது போச்சுன்னா இவங்களுக்கு தாவேகா கட்சிகளுக்கு இனி வரக்கூடியதெல்லாம் பிரச்சனை மேல் பிரச்சனைகள் தான் வரக்கூடும். இப்ப விஜய நம்பி தாவேகா ஆட்சியை நம்பி ஒரு 6 பேர் அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க சார். இந்த 6 பேரோட நிலைமை என்னவா இருக்கும்? அவங்க அடுத்த கட்டமா இருந்த பதவியும் போயிருச்சு. இப்ப தேர்தலுக்கு வேற இடைத்தேர்தலுக்கு வேற தடை வந்துருச்சு. அவங்க எப்படி சார் அதை உணர்வாங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளரா அவங்க அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் சார்? அவங்க அடுத்த கட்டம் என்ன, உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்றப்பாங்க. ஐயோ போச்சுடா, நாம நினைச்சது ஒண்ணு எதிர்பார்க்கறது ஒண்ணுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் எடப்பாடியார் காலில் சரணடைவார்கள். நேற்று சேலத்துல பேசும்போது எடப்பாடியார் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு, போனவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லி சேலத்துல நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல சொல்லியிருக்காரு சார். அது போல பலிக்குமா? நிச்சயமாக. ஏன்னா இவங்க அதாவது உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்தவர்கள் இவர்கள். அந்த இது பண்றப்ப இவங்க இவரை நம்பாத, இவருடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லாது அவங்களுடைய ஒரு சுய லாபத்திற்கோசம் அவங்களுடைய பல்வேறு வழக்குகளை எல்லாம் அவங்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்க போனாங்க அவரை நம்பி. ஆனா மக்கள் இப்ப மீண்டும் ஒருவேளை இவங்க மக்கள் இவங்களெல்லாம் அவங்களை ஏற்றே கொள்ளவில்லை. இவங்க தனிப்பட்ட முறை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு அதிமுகவுக்கு உள்ள வாக்குகள் யாரும் இப்ப ஜெயிச்சவங்க எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கினால் எதுவுமே கிடையாது. அதிமுகவிற்கு இந்த வாக்குகள் இரட்டை இலைக்கு உண்டான வாக்குகள். சோ எடப்பாடியாருக்கு உண்டான வாக்குகள் தான், தனிப்பட்ட ஒரு நபருக்கு உண்டான வாக்குகளே கிடையாது. சோ அங்க போயிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப அவங்க ஒண்ணும் இல்லாத திருசங்கு திருசங்கு தெரியுங்களா, அவர் வானமும் இல்லாத கீழவும் இல்ல நடுவுல இருப்பா, அது போல ஆயிப்போச்சு. இப்ப இவங்க எங்கேயுமே போட முடியாது, அப்படி இதுவாயிட்டு இருப்பாங்க. அதனால என்ன திருப்பி எடப்பாடியார் அது சரணடைந்து ஐயா மன்னித்து விடுங்கள்,
நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஐயா அப்படின்னு ஏற்கனவே ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடியார் அவர்கள் மன்னித்து அவர்களை மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஒரு இது கூறியிருந்தார் சபாநாயகர்கிட்ட. அப்புறம் அது மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. திருப்பி அவங்க அவங்க வேலையை காட்டினாங்க. இப்ப மீண்டும் எடப்பாடியார் அவர்களிடையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல வந்தார்கள் என்றால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் நிதர்சனம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி.